இப்போ ரசம் பண்ணிவிட்டு கொத்தவரங்காய் சைட் டிஷ்க்காக கொத்தவரங்காய் செய்யறதுக்காக இந்த கொத்தவரங்காவை வந்து இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தலைப்பகுதியிலையும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அது எப்போயுமே வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்ட பிறகு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே காய்கறி வந்து முன்னாடியே கழுவி விடணும். நல்லாவே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி நல்லா கழுவி விட்டுணும். கழுவிட்டு எடுத்துக்கணும். வாஷ் பண்ண இந்த கொத்தவரங்காயை எல்லாத்தையும் நான் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படியே நல்லா கொஞ்சம் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்படியே மொத்தமாகவே நம்ம வச்சு வெட்டிடலாம். கொத்தவரங்காய் வெட்டுறது ரொம்ப ஈஸி. இப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மொத்தமாகவே இப்படி கட் பண்ணிவிட்டு வரணும். நம்ம கட் பண்ணுறது இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. காயை நல்லா தண்ணி போட்டு வேக வச்சிடணும். நம்ம இந்த காயை மட்டும் வேக வச்சு தான் செய்யணும். வேக வச்சுட்டு தண்ணியை எடுத்துகிட்டு தான் இதை நம்ம செய்யணும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் வந்து இதை தாளிக்க வேண்டியது தான். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நான் வடித்து எடுத்துடுறேன். கொத்தவரங்காயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சிக்கணும். இந்த அரைச்சதை வந்து நம்ம அந்த கொத்தவரங்காயில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தவரங்காய் அதில் வச்சுப்போம். இந்த அரைச்சிருந்த கிரேவியை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்துட்டுப்போம். காய்க்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொத்தவரங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசத்துக்கு